Azu Kids Story. சோம்பேறி கணவன். ஒரு சின்ன கிராமத்துல கிளியூர் அப்படின்ற ஊர்ல பியூட்டின்னு ஒரு பறவை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு அம்மா அப்பா இல்ல. அவ சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இது பியூட்டிக்கு ரொம்பவும் கவலையா இருந்துச்சு. பியூட்டி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அவ ரொம்பவே நல்லா சமைப்பா. அவ சமையலுக்கு மயங்காதவங்களே கிடையாது. பியூட்டி வீட்டு பக்கத்திலேயே சோனு அப்படின்ற பறவை தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த சோனுவுக்கு பியூட்டி பறவைய தன்னோட மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. வேற எந்த காரணமும் கிடையாது. பியூட்டி ஒரு பணக்கார பொண்ணு. அவகிட்ட ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அடிக்கடி அந்த சோனு பறவை பியூட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு. என்னம்மா பியூட்டி, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? இன்னைக்கு என்ன சமையல்? வாசனை வெளியில வரைக்கும் கமகமன்னு வருதே. ஓ அப்படியே ஆண்டி, நான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க ஆண்டி. குடுமா. பியூட்டியோட சாப்பாடை யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா என்ன? சீக்கிரமா சோறு போட்டு குடு. என்னமோ இதுக்கு முன்னாடி பிரியாணியே பார்க்காத மாதிரி அந்த சோனு குருவி பிரியாணிய ஒரு கட்டு கட்டிருச்சு. பிரியாணிய நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டி கிட்ட, பியூட்டி, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாமா இப்படி தனியா கஷ்டப்பட போற? எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டா? நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டியேம்மா அப்படின்னு சோனு பியூட்டி கிட்ட கேட்டுச்சு. என்னன்னு சொல்லுங்க ஆண்டி, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என் மவனுக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைம்மா. என் மவன் ரொம்ப திறமையானவம்மா, கை நிறைய சம்பாதிக்கிறான். உன்னை உட்கார வச்சு ராணி மாதிரி பாத்துக்குவான். நீ மட்டும் சரின்னு சொல்லிட்டேன்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாமா. இந்த மாதிரி போய் சொல்லி பியூட்டிய ரொம்பவே ஏமாத்துச்சு அந்த சோனு. சோனு ஆண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் நல்லா யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு பியூட்டி சோனு கிட்ட சொல்லுச்சு. சரிம்மா, நீ பதறாம யோசிச்சு சொல்லு. நீ நல்ல முடிவை சொல்லுவன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன் என்ன? இப்படி நல்லா பொய் சொல்லிட்டு சோனு தன்னோட வீட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சது. நாட்கள் கடந்துச்சு. நமக்கும் அம்மா அப்பா இல்ல. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பியூட்டி தன்னோட சம்மதத்தை சோனு கிட்ட சொல்லலான்னு போச்சு. ஆண்டி, ஆண்டி, கதவை தரங்க, நான் தான் பியூட்டி வந்திருக்கிறேன். டேடே, வாமா, வா வா, உள்ள வா. பியூட்டி, நீ நல்ல முடிவு எடுத்திருப்பன்னு நம்புறேம்மா, அப்படிதானே? ஆமா ஆண்டி, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு பியூட்டி சொன்னதும் சோனு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. பாடா, இனிமே பியூட்டியோட அந்த தோட்டம் நம்மளுக்கும் நம்ம மகனுக்கும் தான் சொந்தம். இதை விட்டுறவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி இன்னும் முடியல. நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் வந்துரும். Subscribe for more videos.